உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் பெண்கள் குழந்தைகளுக்கு அறவே பாதுகாப்பு இல்லை என்றும் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் குற்றம் சாட்டியுள்ளார். பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளையொட்டி தூத்துக்குடி வஉசி சந்தை அருகே உள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கீதா ஜீவன் தலைமையில் மேயர் ஜெகன் பெரியசாமி, மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் உள்ளிட்டோர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன், தாவேக ஆட்சியில் சிறை மரணம் மட்டுமல்ல, நாள்தோறும் கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் பெண்கள் குழந்தைகளுக்கு அறவே பாதுகாப்பு இல்லை என்றும் கீதா ஜீவன் அடுக்கடுக்காக குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு நாளும் கொலைகள் நடக்கிறது. நகைக்காக முதியோர் பெண்கள் கொலை செய்யப்பட்டு நகைகள் களவாடப்படுகிறது. ஆங்காங்கே கஞ்சா மற்றும் பிற போதைப் பொருட்கள் எல்லாம் நடமாட்டங்கள் அதிகரித்துள்ளது. அதை ஆங்காங்கே தினமும் அதனால் கைது செய்யப்படுகிறார்கள். லாக்அப் டெத் இதுவரைக்கும் 4 லாக்அப் டெத் நடந்திருக்குது. அதனால நம்முடைய தமிழ்நாடே இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என்பது அறவே இல்லை. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் பெண்கள் குழந்தைகளுக்கு அறவே பாதுகாப்பு இல்லை என்றும் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் குற்றம் சாட்டியுள்ளார். பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்த நாளையொட்டி தூத்துக்குடி வஉசி சந்தை அருகே உள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கீதா ஜீவன் தலைமையில் மேயர் ஜெகன் பெரியசாமி, மாநகர திமுக செயலாளர் ஆனந்தசேகரன் உள்ளிட்டோர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன், தாவேக ஆட்சியில் சிறை மரணம் மட்டுமல்ல, நாள்தோறும் கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் பெண்கள் குழந்தைகளுக்கு அறவே பாதுகாப்பு இல்லை என்றும் கீதா ஜீவன் அடுக்கடுக்காக குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு நாளும் கொலைகள் நடக்கிறது. நகைக்காக முதியோர் பெண்கள் கொலை செய்யப்பட்டு நகைகள் களவாடப்படுகிறது. ஆங்காங்கே கஞ்சா மற்றும் பிற போதைப் பொருட்கள் எல்லாம் நடமாட்டங்கள் அதிகரித்துள்ளது. அதை ஆங்காங்கே தினமும் அதனால் கைது செய்யப்படுகிறார்கள். லாக்அப் டெத் இதுவரைக்கும் 4 லாக்அப் டெத் நடந்திருக்குது. அதனால நம்முடைய தமிழ்நாடே இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. மக்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என்பது அறவே இல்லை. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.